இராணுவம் என்றால் என்னவென்றே அறியாத வயதில் இராணுவ உடையில் நான் பார்த்த முகம் அது. கண்ணாடி அணிந்த கம்பீர முகம். வரலாற்றை அலக்கழிக்கும் ஓர் அழியா சரித்திரம். அவர் பிறந்த தினம் இன்று. நேதாஜி என்ற பெயரை கேட்டாலே தைரியம் தன்னால் வரும். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது கிராமப்புறங்களில் காலரா பரவியதை பார்த்து மனிதாபிமானத்துடன் அந்த சிறு வயதிலேயே தேசத்திற்காக சேவை செய்ய தொடங்கியவர்தான் அவர். இதை கேட்டதும் தாயின் உள்ளம் பெருமிதத்தில் மகிழ்ந்தது. இது மட்டுமல்ல நண்பர்களே, ICS பதவியை உதறினார். மதிப்புமிக்க பதவியை உதறி தள்ளிவிட்டீரே, உன் பெற்றோர் வருத்தப்பட மாட்டார்களா என்று கேட்டதற்கு, என் தாய் தந்தைக்கு வருத்தமாகத்தான் இருக்கும், ஆனால் என் தாய் நாட்டின் வருத்தம் அதைவிட பெரியது என்று சொல்லி அதிர்ச்சி அளித்தார் பிரிட்டிஷ் அரசுக்கு. பயந்தவன் வாழ்க்கை தகராறு, துணிந்தவன் வாழ்க்கை வரலாறு. காந்தியின் அகிம்சையை விடுத்து நமக்காக ஒரு தனி இராணுவத்தையே உருவாக்கியவர் அவர். ஒரு சிந்தனைக்காக மனிதன் இறக்கலாம், ஆனால் அவனது சிந்தனை அதன் பின் 1000 பேரிடம் சொல்லும் என்றவர்தான் அவர். ஆனால் 1000 பேர் அல்ல நண்பர்களே, உலக நாடுகளையே தனது இராணுவ கொள்கையால் சிந்திக்க வைத்தவர். இன்றும் சிந்திக்க வைத்து கொண்டிருப்பவர்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள். நன்றி.